நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடினமான மலையேற்றங்கள் மற்றும் சித்தர்களை தேடுற பயணத்தில் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிண்டி ஆலந்தூரில் இருக்கிற தாடிக்கார சுவாமிங்கிற ஒரு சித்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தியானம் பண்ணும்போது நேரிலே வந்து காட்சி கொடுக்குறதா சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலோட அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம். வாங்க நம்ம இப்போ இந்த கோவில் உள்ள போகலாம். இந்த கோவில் ஒரு சின்ன குட்டி கோவில் தான். ஆனால் அமாவாசை பௌர்ணமினா இந்த கோவிலில் நிற்கிறதுக்கு இடமே இருக்காதான். வாங்க நம்ம இப்போ இந்த தாடிக்கார சுவாமி யாருன்னு பார்க்கலாம். இந்த சித்தருக்கு மிகவும் தாடி நீளமாக வளர்ந்துருக்கிறதுனால இவரோட பெயர் தெரியாதவங்க தாடிக்கார சுவாமின்னு அழைக்கப்பட்டாங்க. ஆனால் இவரோட உண்மையான பெயர் விஸ்வநாதன். இவரோட சொந்த ஊர் சிவகாசி. இவர் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிண்டியில் இருக்கிற ஆலந்தூர் ஊருக்கு வந்தப்ப இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்களாம். இங்கே இருக்கிற மக்களுக்கு நோயின்னு வந்தால் இவர் கையில் இருக்கிற மூலிகைகளை கொடுத்து சரி பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் குறுக்கிற இந்த திருநீரை வாயில் போட்டாங்கன்னா நோயெல்லாம் பறந்து போயிடுமா. இந்த கோவிலுக்கு வர்றவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பத்திரிகை எடுத்துகிட்டு வந்து இந்த சித்தருக்கு படைப்பாங்களாம். நிறைய நாள் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்களாம் அவங்களோட பத்திரிகை பண்டிகை, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்யாண பத்திரிகை எடுத்துகிட்டு வந்து அந்த சாமிக்கு படைப்பாங்களாம். இங்கே வந்துட்டு போனால் நம்ம நடக்கணும் கண்டிப்பா நம்புறாங்க எல்லாருமே. இந்த கோவில் இருக்கிற தெரு பேரே தாடிக்கார சாமி கோவில் தெரு தான் பேர் அழைக்கிறாங்க. நீங்க ஒரு 3 தடவை இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னா 4வது தடவை இந்த சித்தரே உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வரலன்னா ஏன்னு கேட்பாராம். நான் சொல்லுற விஷயம் எல்லாமே உண்மையில நடந்ததுங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கு டெய்லியும் வர ஒருத்தர் மறுபடியும் ஒரு நாள் வரலையா, அதனால இந்த சித்தரே அவரை தேடி போயிட்டு நீ ஏன் வரலன்னு கேட்டிருக்காரு. சாமி பேர் வந்து காசி விஸ்வநாதன். அவர் வந்து 200 வருஷம் ஆகுது இங்கே வந்து. அவர் 200 ஊர் வந்து சிவகாசிலேருந்து இங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து தியானம் பண்ணி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த கோவிலுக்கு வந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து 8 பாயிண்ட் அந்த மாதிரி இருந்துச்சான். ஆனால் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வந்து போனதுனால 2 பாயிண்ட் தான் இப்போ இருக்கான். அந்த அளவுக்கு வந்து கேன்சர் குறைஞ்சிருக்கு. இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் கோவிலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் போல இருக்கு. அவர் வந்து இந்த கோவிலில் உட்கார முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே இருந்த பக்தர்கள் எல்லாருமே நீங்கள் உட்காருங்க, உங்களால் உட்கார முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் நல்லா உட்காந்து சித்தரை தவம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபைல்ஸ் கூட இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. சொல்ல போனா இந்த சென்னையில இருக்கிற மக்களுக்கு இந்த சித்தர் யாருன்னே தெரியாது. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நீங்க ஒரு தடையாவது இந்த சித்தரோட கோவிலுக்கு நீங்க வந்து போகணும். இந்த இடத்துல வந்து உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த சித்தரே உங்களை தேடி உங்க தியானத்துல மூலமா வருவாராம்.